மக்களே எல்லோருக்கும் காலை வணக்கம். காலை, மதியம், மாலை, இரவு இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போது ஸ்பான்டேனியஸாக ஸ்பாட்ல வணக்கம். இப்போ நாங்கள் கனகவேல் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபுட்ஸ்லேருந்து நான் பேசுகிறேன். என் பேர் பாலாஜி. நானும் என் மனைவியும் இந்த பிஸ்னஸை நாங்கள் சேர்ந்து செய்கிறோம். 2019 இந்த பிஸ்னஸை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இப்போது நாட்டு சர்க்கரையை பேக் பண்ணி கீழே வந்திருக்கு. அதை ஸ்டிக்கரிங்கு லேபிளிங் பண்ணி கடைங்களுக்கு ஏற்றுறோம். ஒன்றா நாங்கள் என்னென்ன பொருளெல்லாம் பேக் பண்ணி ஏற்றுறோன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். எங்களை நீங்கள் டைரெக்டாகவும் தொடர்பு கொள்ளலாம், எங்கள் ஷோரூமுக்கும் வரலாம், நாங்கள் சப்ளை பண்ணுற ஷோரூமுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, நம்மளுடைய கனகவேல் பிராண்டை நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும். அந்த பொருட்கள் இயற்கையான முறையில் ரசாயனங்கள், கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். அதனால எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். குறைகள் நிறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது நாங்கள் எந்த குறையாக இருந்தாலும் நாங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறோம். எங்களை வளர்ச்சி அடைய வைக்கிற பொறுப்பு உங்களுக்கு தான். பார்க்கலாம் வாங்க. இந்த நாட்டு சர்க்கரையை தான் இப்போ நம்ம ஸ்டிக்கரை ஒட்டி ஒட்டி உள்ளே வைக்கிறோம். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறேன். இப்போ நிறைய வியாபாரத்தில் நம்ம பார்க்குற நிறைய வியாபாரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க, கஸ்டமர் தேவை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஓகேவா? கஸ்டமருடைய தேவை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கஸ்டமருடைய தேவை என்ன? நல்ல பொருள். யார் கொடுக்க போகிறாங்க? அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க கொடுக்க போகிறாங்க. நல்ல கஸ்டமரு நல்ல பொருளை கண்டிப்பாக நமக்கு தேடி வரணும்னா நம்ம கஸ்டமருக்கு குவாலிட்டியான பொருட்கள் மட்டும்தான் கொடுக்கணும். நாங்கள் எங்களுடைய ஒரே தீம் என்னன்னா, கஸ்டமருக்கு குவாலிட்டியான பொருளை கொடுக்கணும். குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். கஸ்டமர் சொல்கிற ஃபீட்பேக்கை அப்படியே எடுத்துப்போம். பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, விலை கம்மியாக நம்ம வாங்கலாம், விலை கம்மியாக விற்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட் கான்செப்ட். என்னை பொறுத்த வரைக்கும் விலை அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் விலை கம்மியான தரம் கம்மியான பொருள் விற்கக்கூடாது. ஒரு நியாயமான நல்ல பொருள், மிக்சிங், எந்த ஒரு கலர் காம்பினேஷன் இல்லாமல், கெமிக்கல் இல்லாமல், ஃபர்டிலைசர்ஸ்லாம் போடாமல் ஒரு பொருளை தயாரிக்கணும்னா அது கொஞ்சம் காஸ்ட் வரும், அதோட விலை வரும் இல்லையா? அந்த விலையை தான் நம்ம கொடுத்து வாங்குறோம். அதில் என்ன நமக்கு பெனிஃபிட் வருதுன்னா, மெடிக்கல் ஷாப்ல போய் நமக்கு வயிறு வலி, கை கால் வலி, சுகர் வந்துருச்சு, பிளட் ப்ரெஷர் வந்திருக்கு, ஜீரண சக்தி இல்லை, எனக்கு கேன்சர் வந்துருமோ அப்படின்ற அந்த பயம் இல்லாம நீங்க கலப்படம் இல்லாம பொருளை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பயம் இருக்காது. கலப்படமான பொருள் விலை கம்மியா தான் எப்பவுமே கிடைக்கும். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்த கலப்படம் பண்ணிட்டாங்கன்னா அது விலை கம்மியா தான் இருக்கும். பாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா விலை கம்மியா இருக்கும். எந்த பொருளா இருந்தாலும் சரி, பாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா விலை கம்மி, கலப்படம் பண்ணாங்கன்னா விலை கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஸோ கன்சியூமர்ஸ், பொருள் வாங்கி சாப்பிட்றவங்க, இது நம்ம குழந்தைக்கு கொடுக்க போறோம், இது நம்ம ஹஸ்பண்டுக்கு கொடுக்க போறோம், நம்ம அம்மா அப்பா கொடுக்க போறோம், நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு கொடுக்க போறோம்ன்றத நம்ம எப்படி திங்க் பண்ணோம்னா, ஒரு ஃபுட்டுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க எப்படி மொபைல் வாங்குறீங்க, நீங்க எப்படி லேண்ட் வாங்குறீங்க, நீங்க எப்படி தங்க நகையெல்லாம் வாங்குறீங்க, அதை விட ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் உங்க ஹெல்த் தான். நீங்க ஹெல்த்தியா இருந்தாதான் அந்த விஷயத்தை நீங்க அனுபவிக்க முடியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, நான் பாக்குறேன், ஐயோ இல்லைங்க வேண்டாங்க, ஏன் சார் கொஞ்சம் சாப்பிடுங்க சார், இல்லை சார் எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு, என்னால் சுகர் நிறைய சாப்பிடாதுங்க, ஐஸ்கிரீம் எல்லாம் நிறைய சாப்பிட முடியாது, நான்வெஜ் பிரியாணிலாம் போடுறாங்க, இல்லை கொஞ்சமாக வைங்க, எதாவது சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, குவாலிட்டியான பொருளை வாங்கி நம்ம சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. குவாலிட்டி கம்மியா, விலை கம்மியா தேடி போய் எங்க விலை கம்மியா இருக்கும், உளுத்தம்பருப்பு எங்க கம்மியா இருக்கும், தோரம்பருப்பு எங்க கம்மியா இருக்கும், நாட்டு சக்கரை எங்க கம்மியா இருக்கும், எண்ணெய் எங்க கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம தேடி போய் வாங்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க அவங்க தரத்தை கம்மியா கொடுத்துட்றாங்க. அதை வாங்கிட்டு நம்ம சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது, நம்ம அந்த பொருளை சாப்பிடும்போது, தரம் கம்மியாக சாப்பிடும்போது உடல்நிலை கெட்டு போகுது, உடம்பு கெட்டு போகுது, ஜீரண சக்தி ஆக மாட்டேங்குது, உடம்புல சுகர் வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சு, மார்பக புற்றுநோய் வரக்காத அறிகுறிகள் இருக்குது, புற்றுநோய் வரக்காத அறிகுறிகள் இருக்குது, எதேதோ சொல்றாங்க இப்பெல்லாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நம்மளுடைய உணவு.
நம்ம வாய் தான் நமக்கு முக்கியமான காரணம். அதனால எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, நல்ல பொருள் கஸ்டமர் வரீங்கன்னா அந்த கடைக்காரர்கிட்ட நீங்க கேளுங்க, சார் இது வந்து நல்ல பொருளா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, கலப்பட்டது ஒன்றும் இல்லையே, நல்லா இருக்கதா, விலை கம்மியா இருக்கே, நல்ல குவாலிட்டியா, பாலிஷ் போட்டதா, இப்படிலாம் கொஞ்சம் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்க தரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது என்னோட கோரிக்கை. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம ஆரோக்கியம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதோட பெனிஃபிட் என்னன்னா, தரமான பொருள் வாங்கி சாப்பிடும் போது நம்ம ஆரோக்கியம் நம்மளை விட்டு போவே போகாது. ஆரோக்கியமா தான் இருப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்வோம். அதனால நீங்க தேர்ந்தெடுத்து சாப்பிட்ற பொருள், அது நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும், நெய்யா இருக்கட்டும், தேனா இருக்கட்டும், உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, எது வேணா இருக்கட்டும், என்னுடைய கோரிக்கை என்னன்னா, தரமான பொருளை கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம். நகை வந்து விலை கம்மியா இருந்தா கொடுக்குறான்னு வாங்குவோமா? கண்டிப்பா வாங்க மாட்டோம். ஏன்? தங்க நகை நம்ம ஏன் கம்மியா கொடுக்குறாங்கன்னு யோசிப்போம்ல. என்ன இந்த கடையில் ரொம்ப தங்கம் விலை கம்மியா இருக்கே, தரமா இருக்குமோ, இல்ல தரம் கம்மியா இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த தங்க நகை வாங்கும் போது நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி வேலை செய்யுது? ஏன் விலை கம்மியா இருக்கு, விலை கம்மியா இருந்தா தரம் கம்மியா இருக்குமோ அப்படின்னு யோசிப்போம்ல. அதே மாதிரி உணவுப் பொருள் வாங்கும் போது விலை கம்மியா கிடைக்குதுன்னா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும், ஏன் விலை கம்மியா கிடைக்குது? ஓ, பல்கா வாங்கி பல்கா கொடுத்தா இவ்வளவு கம்மியா கிடைக்காது. எவ்வளவு பல்கா வாங்கினாலும் பல்க்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அவ்வளோ பல்கு, எந்த பொருள் பல்கா வாங்கினாலும் அவங்க 4வது தரத்தை பல்கா வாங்கினாங்கன்னா, இல்ல 3வது தரமான ஒரு பொருளை, 3வது தரம், ஃபர்ஸ்ட் ரகம், செகண்ட் ரகம், தேர்ட் ரகம், 4th ரகம், 4 ரகம் 5 ரகம் இருக்கும் ஒரு உணவு பொருள். அவங்க 3வது ரகம் 4வது ரகத்தை பல்கா வாங்கி உங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணோம்னா விலை கம்மியா தான் இருக்கும். ஸோ முதல் ரகம்ன்றது நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கி சாப்பிட்றது கோரிக்கை. மக்களே பார்க்கலாம், ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன், நீங்களும் சொல்லுங்க, உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க எப்படிப்பட்ட உணவை விரும்புறீங்க, நாட்டு சர்க்கரை எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழணும்னு விரும்புறீங்க, அதெல்லாம் சொல்லுங்க மக்களே. ஒன்று ஒன்றா நம்ம வந்து அதை பற்றி பார்க்கலாம். பாருங்க, நாட்டு சக்கரை ஜாரை ஒட்டிகிட்டு இருக்கிறேன், அதனால கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தேன், வீடியோ தெரியாமல் போயிடுச்சுன்னா. அதனால தான் நாட்டு சக்கரையை பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் இப்போ வந்து உள்ளே வைக்கிறோம். மொத்தம் ஒரு 55-60 பீஸ் ஆர்டரு ஒரே கடைக்கு. ஸோ அதை எடுத்து ஒட்டிகிட்டு இருக்கிற மக்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஆரோக்கியத்துக்கான எதனா ஹெல்த் டிப்ஸ் வேணா சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான ஹெல்த் டிப்ஸ் எதனா வேணும்னா கேளுங்க, நானும் சொல்றேன், நம்ம தெரிஞ்சுப்போம். நாங்கள் வந்து வெள்ளூர்ல இருக்கோம். இந்த தொழில வந்து 2019 இருந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். சோசியல் மீடியால இப்போதான் ஆக்டிவா வந்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, எந்த ஊர்ல இருந்து நீங்க எங்களை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடிக்கடி லைவ்ல வருவோம். லைவ் செக்ஷன்ல பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஒரு 200 விதமான பொருளை வந்து நாங்க வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மக்களே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சுது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே.